This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகத்தில் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வெப்ப அலை தொடரும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி விடுமுறை நாட்கள். அதனால் இந்த வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மலைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுக்கிறார்கள் மக்கள். அந்த வகையில் உதகையிலிருந்து நமது செய்தியாளர் பிரவீன் மற்றும் செய்தியாளர் மோகன்ராஜ் ஆகியோர் இணைகிறார்கள். முதலில் செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். உதகையிலிருந்து அவர் இணைந்திருக்கிறார். உதகையிலும் அதிக வெப்பம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பிரவீன், உதகையில இருக்கிறீங்க. இங்க இருக்கிற வெப்பத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டிக்கு வருவாங்க மக்கள் எல்லாம். அங்கேயும் அதே போல வெயில் கொளுத்துகிறது. என்ன சொல்கிறார்கள் அங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்? எவ்வளவு டிகிரி அங்க டெம்பரேச்சர் இருக்கு? திலகவதி, வெப்ப அலை மற்றும் இந்த வெப்பத்தின் தாக்கம் இந்தியா முழுமைக்கும் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மலை பிரதேசங்களையும் இந்த வெப்ப அலை விட்டு வைக்கவில்லை என்றே கூறலாம். மலைகளின் அரசியாம் நீலகிரியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவரவியல் பூங்காவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இந்த லான் ஃபுல்லாவே பார்த்தோம்னா வழக்கமா பச்சை பசல் என காட்சியளிக்கக்கூடிய நிலையில் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா அதற்கு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. இதுவே ஒரு சான்றுன்னு சொல்லிடலாம். மலை பிரதேசங்களையும் இந்த வெப்ப அலை எந்த அளவுக்கு தாக்கி இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த விடுமுறை நாட்கள் பள்ளி கல்லூரிகள் அனைவருக்கும் அந்த செமஸ்டர் லீவ் ஆகட்டும், ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு அதிக அளவில் படையெடுக்கக்கூடிய சூழல்ல இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது மலை பிரதேசங்கள்லையும் வழக்கத்திற்கு மாறா வரலாறு காணாத அளவிற்கு இதுவரை பார்க்காத வெயில பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மலை பிரதேசங்களுக்கு வர சுற்றுலா பயணிகளையும் சொல்றாங்க, உள்ளூர்ல இருக்கிற வணிகர்களையும் சொல்றாங்க. இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பதன் காரணமாக, அதாவது இந்த சீசன் தொடக்கத்திலேயே நீர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டதுனால 30% அந்த காட்டேஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் மூட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கறத முன்கூட்டியே நம்ம பதிவு செய்திருந்தோம். அதற்கான மெயின் ரீசன் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டொமஸ்டிக் சப்ளைக்கே பெரிய அளவில் கொடுக்க முடியறதில்ல அப்படிங்கும்போது சுற்றுலா பயணிகள் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்க முடியறதில்ல அப்படிங்கறது நகராட்சி தரப்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாட்கள் கூடுதலா தங்கி இருந்துட்டு போறவங்க எல்லாம் கூட ஃபெசிலிட்டிஸ் வந்து பெரிய அளவில் இங்க வந்துட்டு காட்டேஜஸ்லயும் ஹோட்டல்ஸ்லயும் கிடைக்கிறதுல அப்படின்னு முன்கூட்டியே போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுறதா சொல்றாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு இந்த சீசன் டைம்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது இந்த 2 நாள் 3 நாள்லயே வந்து இவங்க போயிடுறாங்க. அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வழக்கமான சீசன்ல கிடைக்கக்கூடிய வியாபாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இங்க மலை பிரதேசங்கள்ல வெயில் வழக்கத்தை விட அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் இருந்தாலும் நார்மலா இருக்கக்கூடிய உள்ளூர்கள் இருக்கக்கூடிய வெயில கம்பேர் பண்ணும்போது இந்த வெயில அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாருமே இங்க வர ஆரம்பிச்சாங்க. மலை பிரதேசங்களில் வெயில் இருந்தாலும் செய்திகள் வாயிலாகவே வழக்கமான இதை விட குளிர் இல்ல, அதிகமான வெயில் இங்க மேலேயும் இருக்குன்னு சொன்னாலும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய வெயில சமாளிக்கிறதுக்கு இங்க வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் சொல்றாங்க. அதிக அளவுல வாகனங்கள் வந்து படையெடுக்கக்கூடியதன் காரணமாக இங்க ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்திய அளவுல பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். அதாவது அதிக அளவுல வாகனங்கள் இங்க படையெடுப்பதன் காரணமாக உள்ளூர் மக்களுக்கு ஒரு சில சிரமங்கள் இருப்பதன் சொல்லப்படுறதன் காரணமாக கனரக வாகனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர்களுக்கு முன்பா, அதாவது டூரிஸ்ட் பஸ்ல வரவங்க எல்லாத்தையுமே ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ்லயும் நிப்பாட்டி வச்சிடறாங்க. அங்கிருந்து அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சர்க்கியூட் பஸ்ஸஸ் சொல்லுவாங்க, அதுல மட்டும்தான் அலோ பண்றாங்க. இது இந்த மாதிரியான சூழல்ல உள்ளூர்கள்ல ஒரு இடத்துலயும் வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது. 4 சக்கர வாகனங்கள்ல வரும்போது உள்ளூர் வியாபாரிகள் இங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஆகட்டும், வரிக்கி இது போன்ற ஃபெமிலியரான விஷயங்களை வாங்குறதுக்கு கூட உள்ளூர்ல எந்த ஒரு இடத்துலயுமே வாகனத்தை நிறுத்துறதுக்கு அனுமதி கிடையாது. கூடுதலான காவல்துறை வழக்கமா இந்த சீசனுக்கு போடுற காவலர்களை விட அதிக அளவுல போட்டிருக்காங்க. வெயிலின் தாக்கம் ஒவ்வொரு ஊர்லயும் அதிக அளவுல இருக்கிறங்காட்டிக்கு மேல வழக்கத்திற்கு மாறா வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கத்திற்கு மாறா அதிக அளவுல சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவாறான சூழல்ல வணிகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்திருந்தாலும் அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கான அனுமதி பெரிய அளவுல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறக்காட்டி எந்த விதமான சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது சிறு குறு வியாபாரிகள் சங்க தலைவர் நம்மோட இருந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா பயணிகள் வருகை அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் வந்துட்டு உள்ளூர்கள்ல வாகனங்கள் நிறுத்துறதுக்கெல்லாம் பெரும் கட்டுப்பாடுகள் இருக்கு. வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? வியாபாரம் ரொம்ப பாதிச்சுக்குங்க. குழு ஊட்டின்ட்டு எல்லாருமே வருவாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்தவங்க இந்த பலகாரங்க அதிகம், டீ சாப்பிடுவாங்க. இந்த வெயில் தாக்கனால அது பூரா பாதிச்சிருச்சு. அப்புறம் சோளம், வேர்க்கல்ல இந்த மாதிரி சூடான ஐட்டம் தான் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழுன்னு இருக்கும் ஊட்டி. அது வந்துட்டு முற்றிலும் மாறிடுச்சு. இந்த கார்டன் பகுதின்ட்டுல ஊட்டி முழுவதும் அதிகமாக வியாபாரம் செய்யறது பனியனு, சொட்ரு, தொப்பி, இந்த மஃப்லர் இந்த மாதிரி ஐட்டம் தான். இந்த வெயில்னால இந்த ஐட்டம் யாருமே சட்டு கூட பண்ணி பாக்குறதில்ல. முழுசா வியாபாரிங்க மொத்தமா பாதிச்சுக்கிறோம். அது இல்லாம 38 வருஷமா நான் இந்த கார்டன்ல வியாபாரம் செய்யறேன். இந்த மாதிரி ஒரு மழை இல்லாம இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அதிகமா பாதிச்சுக்கிறோம் நாங்களாம்.
உணவுப் பொருள்கள் முதல் உடைகள் வரையுமே பார்த்தோம்னா ஊட்டியில பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திப்பதாக, இந்த வெயிலின் காரணமாக சந்திப்பதாக வியாபாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. திலகவதி, குழுகுழு ஊட்டி இப்ப கூலாக இல்லை அப்படின்றதா ஊட்டிலே பல வருடங்களா இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க. கள விவரத்தை வழங்கினீர்கள், நன்றி பிரவீன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.